ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மணத்தக்காளி தண்ணிச்சாறு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அரிசி கழுவின தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அது கொதிச்சிட்டு இருக்கிற கேப்பில் குடுகுடுன்னு தோட்டத்துக்கு ஓடி போய் கொஞ்சம் மணத்தக்காளி பறிச்சுட்டு வந்து நல்லா கழுவி அதையும் சின்ன நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இதை நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுட்டேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். அது கொதிச்சிட்டு இருக்கிறப்ப இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அரப்புக்கு வந்து தேங்காய் ஜீரகம் இதை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது நல்லா கொதிச்சிருச்சு. அதில் வந்து தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இந்த தேங்காய் பாலை ஊற்றி 2 கிண்டி விட்டுட்டு அவ்வளோதாங்க. தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, ஜீரகம் கண்டிப்பாக போடுங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. டக்கராக இருக்குங்க. இந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா சுட சாதத்தில் தட்டு நிறைய வந்து இந்த தண்ணிச்சாரை ஊற்றி இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் சூப்பராக இருக்கும். அதையும் வச்சு ஒரே ஒரு வாழைப்பூடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அடி தூள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.